10,000 வரைக்கும் ஐயா எங்களுக்கு தேவைப்படும். ஆண்டவர் நீங்க செய்த உதவிக்கு நன்றி ஐயா. ஓகே மச்சான், இது என்னன்னா வந்திருக்கிற இடம் கல்முனை உருந்தியடி சுனாமி வீட்டு திட்டம், அம்பாறை மாவட்டம். என்னன்னா அந்த ஐயாவோட வீடியோ பார்த்து ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு, கரெக்டாக இருந்து அந்த உதவியை தமிழ் கொடுக்க வந்திருக்கேன். இப்போ உங்களோட நிலவரம் என்ன பார்ப்போம். சரியா? இப்படி சும்மா இருக்கீங்களா? ஓமையா சும்மா இருக்கேன். நல்ல சும்மா. ஓமையா என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் வாடு? ஹாஸ்பிட்டல் இப்போ நாளைக்கு ரத்தம் சுத்திரிக்க போறது. கொஞ்சம் மூச்சு கஷ்டமா இருக்கு. நீ 9 லிட்டர் தண்ணி எடுத்தாங்க. 4 நாள் வார்டில் இருந்து இப்போ கொஞ்சம் இப்போ தண்ணி எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னம்மா சாப்பிடல? சாப்பிடும் ஐயா. என்ன பிள்ளைகள படிப்பு எப்படி போகுது? பிள்ளைகள் படிக்காங்க, கடவுளே என்று படிக்காங்க. நீங்க முதல் செய்த உதவியால ஒரு ஆள் பாரம் எடுத்து பிள்ளைகள் இப்போ டியூஷன் கிளாஸுக்கு போறாங்க. 3 பேரும் போய் படிக்காங்களா? அவங்க கோல் எடுத்து காய்ச்சவங்களா? காய்ச்சி அவங்க மாசம் 5,000 தாராங்க டியூஷன் கிளாஸுக்கு. அது பெரிய இல்லாதால வேறு அவங்க தெரியல. அவங்க 5,000 தாராங்க டியூஷன் கிளாஸுக்கு. பிள்ளைகள் இப்ப டியூஷனுக்கு போகுது, போய் படிக்குது, கடவுளேன்ட்டு. முதல்ல அந்த பிள்ளைகள வாழ்க்கையை பாருங்க. என்ன அதுகளுக்கும் ஒரு படிப்புகள் வேணும். வேற எனக்கு என்னையா தொழில்? இதே கண் கிடக்கிறதோட அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறான் எனக்கு மேலே. வேற எனக்கு என்ன ஆச்சரியம்? ஏன்னா இப்படி டிவிஷனும் சில பாட்டியல் செஞ்சு திருந்தாப்புல விட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட படிப்பு கட்டு போயிருமில்ல. அப்ப இதுக்கு என்ன வேற மாதிரி பிள்ளைகளை செஞ்சு போடல. இப்ப ஹாஸ்டல்ல ஏற்பாடு பண்ணி பாக்கலையா நீங்க? ஹாஸ்டல்ல யாழ்ப்பாணத்துல ஒரு ஆள் இப்படி எடுத்து காய்ச்சாரு. காய்ச்சி போட்டு சொன்னா நாங்க ஹாஸ்டல் ஒரு படிப்பு சம்பந்தமான இதா இருக்காம அவங்க அதை படிப்பிப்பாங்க. அவங்க படிக்கிறதான் உதவி செய்யறான்னு சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்களோட நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணுமா அப்படி சொன்னாங்க. அந்த ஹாஸ்டல் அங்க ஏற்கனவே ஹாஸ்டல் இருந்தா அந்த ஹாஸ்டல்ல சில பிரச்சனைகள் போனபடியா இப்ப அந்த ஹாஸ்டலுக்கு பிள்ளைகள் எடுக்கிற இல்லையா, சில அகல்படியா நடந்து கொண்டபடியா எடுக்கிற இல்லையா. அதால இப்ப அவங்க படிப்பிக்கிறதுக்குரிய உதவிகளை செய்யறாங்களாம். 2 பிள்ளைகள பிறந்த தேதிகள், ஆண்டுகள், எத்தனையாம் படிக்கிறேன் எல்லாம் எடுத்து இன்றைக்கு நேற்று காலில் வாங்கி எடுத்தவங்க. எடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு மாசம் 3,000 ரூபா அப்படி போடுவாங்களாம். போட்டு அவங்களோட இதுக்கு படிப்பிக்கிறதுக்கு அப்படி சொல்லி அந்த உதவி திட்டம் அதுக்கு சம்மதமாட்டு கேட்டாங்க. நான் இந்த பிள்ளைகளை படித்து நல்ல நிலைமைக்கு வரேன்டா சம்மதம் சொல்லி எல்லாம் கொடுத்துருக்கேன். அது ஒரு கிழமைக்கு போகிறது அதில் முடிவு வரும்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட கொடுத்த நம்பர் அந்த யாழ்ப்பாணத்துல இருந்து அவங்க கேட்டது எப்படி பாருங்க. அது என்னன்னா இப்ப பிள்ளைகள் 3 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள், இப்ப தாய் இல்லாத பிள்ளைகள். இப்ப உங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமையில கூட அதுக்கு அந்த அளவுக்கு வரல அந்த செய்யறதுக்கு. சரியா? அவங்களோட படிப்பு தேவை. எனக்கு வேற பிள்ளைகள நிலைமை அது நல்லா வரட்டும். பிள்ளைகள நிலைமை நல்லா வரணும். அதுக்காக தான் அவங்க ட்ரை பண்றாங்க. உங்களோட அதுக்கு கிட்டத்தட்ட 1,60,00,000 வேணும்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு நெருங்கையும் இல்ல. அந்த பிள்ளைகள வாழ்க்கைக்காக அதுகள் படிச்சு நல்ல ஒரு இடத்த வந்தா தான் நல்லா இருக்குங்க. அப்ப அதுக்காக அவங்க ஒன்றுக்கும் போகாம இப்படியே கடந்தா அதுகள வாழ்க்கை டவுன் ஆயிரும். சரியா? அதாலதான் ஐயா நான் வேற என்ன கிடைச்சாலும் அந்த பிள்ளைகளை கடவுளை என்ன படிப்பிக்கிற. இப்ப ஒரு ஆட்டோ கொடுக்க காசு இல்லாபடியா சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்ப சைக்கிள்ல தான் போறேன். எனக்கு இப்ப வேற கிடைக்கிற காசு நீங்க சொன்னது இப்ப கிடைச்ச காசு இல்ல. இவக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். என்ன பார்க்கல இந்த புள்ள போய் படிக்கணுமே வாங்கி கொடுத்திருக்கேன் சைக்கிள். நீங்க செய்த உதவிகளால வந்த உதவிகள் தான் வாங்கி கொடுத்து இப்ப அவங்க பள்ளிக்கு போறாவும். பள்ளி போறாங்களா? சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். டெய்லி அங்கே ஸ்கூலுக்கு போகாடுங்க, டியூஷனுக்கு போகாடுங்க, முடிஞ்ச அளவுக்கு போகாடுங்க. இருக்கிற மாஸ்டர் மாதிரி அந்த அளவுக்கு காசுகள் எடுத்தாலும் இல்ல. இப்ப டியூஷன் கிளாஸ் நிறுத்தாட்டி இருக்காங்க. எத்தனாம் தேதி ஸ்டார்ட்? 18ஆம் தேதி. அது நேற்று 18 மாசம். என்ன இப்ப இந்த எக்ஸாம் முடிஞ்சவங்களுக்கு இப்ப எக்ஸாம் முடிஞ்சபடியா புது கிளாஸ் அவங்க 18ஆம் தேதி அட்மிஷன் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம தாளவட்டான் சந்தியில நொத்தாசியரை விட்டு பக்கத்துல இருக்கிற டியூஷன் கிளாஸ். அதுல 18ஆம் தேதி மாசம் 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க கிளாஸுகள். அது பிறகு கொண்டு போகணும். நல்லபடியா வருது. ஸ்கூல் கிடைச்சா படிப்பை கொஞ்சம் கவர் பண்ணும். நமக்கு முக்கியம். ஓமையா
இப்ப உங்களோட அதுக்கு அவர் வேணாரு உறவுகள் அதை வீடியோ அதை பார்த்து பார்த்தாரு உதவிகள் செய்தா அப்ப எனக்கு எந்த இது நிலைமை இல்லாட்டியும் பரவாயில்ல என்ன புள்ளிகள் படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாதான் நான் நிம்மதியாக கண்ணை மூடலாம் எனக்கு வேற எந்த வித ஆசை ஒன்றும் இல்லை வேற எனக்கு என்ன ஆசை இந்த 3 புள்ளியில நல்லா இருக்கும் படிச்சு ஒரு நிலைமைக்கு வந்தாதான் இந்த அரசாங்கத்துல ஒரு பேரியா எடுக்கலாம் இப்ப கண்ணை மூடலாம்ன்றே சொல்றேன் அப்படி இல்ல சொல்றேன் ஐயா இந்த நிலைமை இந்த புள்ளிகள் நான் அதுகளுக்கு ஒரு நல்ல தைரியம் இதில் கொடுத்து அதை படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தா தானே அது ஒன்று கொண்ட உதவியா இருக்கு இப்படி ஒண்ணு நடந்த பிள்ளைகள் 3க்கு என்ன அது இந்த தங்கச்சிரிக்கா ஐயா அவ பாப்பா சொல்லி வச்சுக்கல அதெல்லாம் நான் சொல்லி எழுதியும் கொடுத்துருக்கேன் எனக்கு ரெண்ட தங்கச்சி வந்து பாப்பா அது ஓகே அவக்கு புள்ளைகள் இல்லை புள்ளைகள் இல்லை அவ மாத்திரையில் இருக்கிற அவர் இங்கிலீஷ் சார் அவக்கு புள்ளைகள் ஒன்றும் இல்லை அவ புள்ளைகள் 3 இப்பயும் கேட்டுத்திருக்காங்க ஆனா அதுகள் சின்ன இப்ப எங்க அப்பா இருக்க மாட்டேன் நாங்க அப்பாவோட இருக்கிறேன்னு சொல்லி திரிக்குது அது அங்க வந்து சிங்கள படிப்பு இப்ப இஞ்சண்ட புள்ள இந்த புள்ள ஆண்டு 6 கடைசி புள்ள ஆண்டு 4 மத்த புள்ள வந்து இப்ப ஆண்டு 9 நீ 2 பேர் ஒரு பேர் அடுத்த ஓயல் வந்துடும் இப்ப கொண்டு புள்ளையில கொண்டு படிப்பை கெடுக்கல அதை அதால புள்ளையில இஞ்ச வச்சு படிச்சு இல்ல இலக்கியதை படிச்சு கொஞ்சம் மூச்சு வாங்குறானே படிச்சு ஒரு நிலைமைக்கு வந்து வருவாங்க வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு போறாங்க நல்ல விஷயமே நிறைய பேர் கேட்டேன் அவர நிலைமைக்கு புள்ளியல்ற பின் வாழ்க்கை என்ன மாதிரி யாரும் பாக்குறதுக்கு இருக்கான்னு என்கிட்ட கேட்டேன் யாழ்ப்பாணத்துல எங்க அவர் வந்து கேட்டாரு இப்படி நான் அலோ மச்சான் அவர்கிட்ட நம்பர் அந்த ஐயா நீங்க கோவிக்க வேணான்னு சொன்னாரு நான் இருந்துக்கு ஐயா கோவிக்கன்னு சொன்னேன் சொன்னாரு தனக்கு புள்ளைகள் இல்லை ஒரு புள்ளைய தாங்கன்னு சொன்னாரு அப்ப எந்த புள்ளையோ அப்படி எங்களுக்கு பிரிஞ்சு திரிக்கல அது நானும் சொன்னேன் ஒண்டியில எடுக்கிறேன்னா 3 நீங்க சொல்லித்தீங்களா அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு 7 மண்டா ஐயா 3 பொம்பளை புள்ளானே உங்களுக்கு புள்ளைகள் இல்லைன்னு சொல்றீங்க 3 சிறப்பான பொம்பளை புள்ளைகள் இப்ப 3 எடுத்து பாருங்களேன் நான் ஒரு பக்கத்துல நீங்க 3 எடுத்து பாத்தீங்கன்னா நான் பாபாட கோயில் ஒரு பாபாட கோயில் அங்கே ஒரு இடத்த போய் நான் நிம்மதியா இருப்பேன் என்ற புள்ளியில் ஒரு இடத்த வளர்ந்தேன் இப்ப நீங்க அப்படி இல்லைன்னு அதுல உண்டா வளர்ந்த புள்ளியில பிரிக்க அப்ப அது புலர்வ வருது அதான் இப்ப உங்களோட தங்கச்சி ஓகே தானே உங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் தானே நிறைய பேர் கேட்க நான் சொன்ன 3 உண்டா எடுக்கிறேன்டா நீங்க எடுங்க அப்படி பிரிச்சு தரையில நான் இப்பயும் சொல்றதுதான் இப்பயும் நான் சொல்றதுதான் இப்ப எந்த தங்கச்சி எந்த புள்ளியில பாக்குறேன்னு சொல்லியிருக்கா இல்ல அப்படி எந்த தங்கச்சி பாக்குறேன்னு சொல்லியிருக்கா ஆனா அதை விட இப்ப நீங்க 6வது நல்ல இடம் இருக்கிற ஆக்கள் இருந்தா அந்த புள்ளியில 3 ஒரு பேரும் மொத்தம் 3 பேரும் எடுக்கிறேன்னு சொன்னா நான் ஒத்துக்கொள்ளும் அதான் நானும் அப்படிதான் சொல்லி அப்படிதான் நம்பரை கொடுத்து நீங்க ஒன்று கேட்டுறாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லிப்பாங்களா இல்லையோ சொன்னவங்க உங்களுக்கு இருந்தேன் வந்து பாக்கீங்க புள்ளியில இணை பிரியாத நண்பர்கள் என்னது சின்ன 3 வயசுல இருந்து உண்டா கடந்து ஏதாவது கட்டி பெறன்ற புள்ளியில பிரிக்கலும் ஐயா எல்லாரும் சொன்னாங்க யாராலையும் பிரிக்கல அதுக்கு நான் அவங்க என்ன சொல்றேன்னு சொன்னா அப்பா எங்களுக்கு அம்மாவும் இல்லை எங்களுக்கு நமக்கு யாருமே இல்லை ஒன்ன விட்டு எங்களுக்கு ஒருத்தரும் இல்லை அதால இப்ப நான் அக்கா தங்கச்சி நாங்க 3 ஒண்டா இருக்கிறேன்டா இருப்போம் அப்பா ஒரு திசையில இருந்தா எங்கட மனம் என்ன அப்படி புத்தி விடுவாடுது கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அதால 3 ஒண்டா எடுக்கணும் பரவாயில்ல தனித்தனியா இவ்வளவு பாதிப்பு அதுல மனமேங்கி போகும் மனமேங்கி போயிரும் அதால அப்படி அதை கொடுத்துக்கலாம் அப்படித்தான் கேட்டவங்க ஒண்ட தாங்கன்னு கேட்டா அதுக்கு நானும் இல்லைன்னு சொல்லி என்ன அவங்க வேற நம்பரை கொடுக்குறது நான் கொடுத்த நபரும் இல்லைன்னு சொல்லி அது அவங்க தங்கச்சி ஏற்றுக்கொண்டிருக்காங்க மச்சான் பிரச்சனை இல்லை நீங்க சார ஐயா நீங்க சார உதவிகள் என்னன்னு சொன்னா ஐயா நீங்க சார உதவிகள் வந்து அதுகளை கொண்டுதான் ஐயா இந்த புள்ளையில நான் படிப்பிக்கேன் சாப்பாடு கொடுக்கேன் மற்றது எனக்கு டைரிஸ் இப்ப இந்த அரசாங்கத்துல நினைக்கிற பிளாஸ்டர் கூட தராங்க இல்லை இப்ப இந்த இதுக்கு அடிக்கிற இந்த நீடில்ஸ் சொல்லி அது வந்து ஒரு டயர் 2 கிழமைக்கு 2 டைலஸுக்கும் 3000 ரூபாய் வேணும் அந்த நீடில்ஸ் பயர் அதுவும் இப்ப ஹாஸ்பிட்டல் இல்லை அதை எங்களை வாங்கிட்டு வர சொல்லி இப்ப நாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா வாங்கி கொண்டே போறேன் நீங்க சாரதுல கொண்டு போய் தான் வாங்கி கொண்டு போறேன் புள்ளியில படிப்பிக்கிறேன் வேற இதுக்கு நான் செய்யற ஒன்றுக்கும் இல்லை அதுக்கு மேலதிகமா கடவுளே அப்படி வந்து எனக்கு கிடைக்க மாட்டேதானே ஏன்னா ஒரு கிட்னி அது ஒரு பிரேம் பண்ணி திரிக்கலாம் பண்ணிட்டு அந்த புள்ளியில வரலாம் சரி பிரச்சனை இல்லை மத்த இன்னொன்று சொல்லணும் ஐயா இந்த அளவு மச்சான் அவர்
இந்த வீடியோ இதால வந்து ஒரு சாய் சங்கத்தால் அங்கட நான் கும்புறேன் பெருமான் சாய் அப்பாட அருளால ஒருவர் கோல் எடுத்து சொன்னாரு இப்படி உங்களுக்கு வீடு கட்டி தரேன்டா பலவு வேணும்னு சொன்னேன். நான் பலவு இல்லைன்னு சொன்னேன். இல்லை 7 மண்டா ஐயா ஒரு பலவு வாங்கித்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி அவங்க சங்கத்தால கழிச்சு ஓமண்டு சொன்னாண்டு இப்போ ஓமண்டு சொன்னா அது செய்து தருவோம். பலவு கொண்டு பாருங்க உங்களுக்கு வந்து சொல்றாரு கடவுள் டிரைவர் மலோ மச்சாண்டாவில் இதால அந்த இது கிடைச்சா மிச்சம் பெரிய நன்மை அவர் எப்படியும் ஒரு பலம் கொண்டு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. நானும் சொல்லியிருக்கேன் முன்வேன். அப்படி கடவுள் என்று கிடைச்சா மலோ மச்சானால அந்த இது கிடைக்கும். பலவு உங்களுக்கு எந்த பக்கம் வேணும்? ஒரு ஆள் வந்து சொன்னாரு 1 மடத்துல ஒரு பலவு இருக்கான். எனக்கு உங்களுக்கு அங்க இருக்க விருப்பமா? ஓமையா எனக்கு ரோட்டோட நல்ல ஒரு இடம் தான் ரோட்டோட தான் வேணும். அப்ப ஐயா எனக்கு என்ன வேண்டாம் வாஜ்பதி ஓடலாம். அப்ப அது ரோட்டோ முதல்ல நீங்க அந்த ஓட்டை விடுங்க. முதல்ல வளவை நம்ம தேடி எடுத்து அவங்க கட்டி தரோம். அதுக்கு பிறகு வாரது தானே. இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒருமிக்க கேட்டோம்னா அது அதுக்கு பிறகு வரும். அது இல்ல அவங்க சொல்ற அப்படிதான் பலவு மட்டும் தான் வாங்கி தருவாங்க. பலவு மட்டும் வாங்கி தர சொல்றாங்க. அது அரசாங்க தலைவு வீடு கட்டி தரண்டி பலவு இருந்தா கட்டி தருவாங்க. அரசாங்க தலைவீடு அவங்க சொல்றாங்க ஒரு பலவு இருந்தா ஆமிக்காரனை பிடிச்சோ அரசாங்க மூலமாவோ ஏதாவது ஒரு பலவு வீடை கட்டி தருவோம் சொல்றாங்க. அப்போ 1 மடத்துல மெயின்ல அந்த ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கு ஒரு பலவை விற்கிறேன்ட்டு போட்டிருக்கான். ரெண்டு சொன்னாங்க. நீ அதையெல்லாம் கேட்டு பார்த்தா மட்டும் சொன்னாங்க. என்னன்னு தெரியாது முடிவு ஒன்றும் சொல்லல. அவங்க ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்றாங்க. பாவம் அப்படி இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க. நானும் பலவு வீடியோ எல்லாம் போட்டு வாரேன். அப்படி குறைஞ்ச விலையில அம்பிட்டா சொல்றேன் இந்த இடத்த பலவு இருக்காண்டு. அப்படின்னா அவங்க எடுத்து தருவாங்க. ஓமையா சரியா நீங்களும் பாருங்க பார்த்துட்டு பாக்குறேன். பிரச்சனை இல்ல. மச்சான் என்னன்னு சொன்னா இது வந்து உதவி ஒன்று அந்த உதவி ஒன்று தாரேன் சரியா. இது வந்து பங்களாவடி இழுப்படிச்சேன அவங்க கட்டார்ல இருக்காங்க. அவங்களோட பேர் வடிவேல். எவ்வளவு இருக்கேன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்ப மாட்டா சொல்லலாம். அவங்களோட வீடியோ பார்த்து தான் ஒரு ஏற்கனவே அக்கௌண்ட் அனுப்ப சொல்லி திடீர்னு நம்ம ஆசைப்பட்டுக்காரு இந்த இடத்த கொடுக்க சொல்லி 10,000 ரூபாய்க்கு ஐயா வடிவேல வடிவேல் 10,000 ரூபாய்க்கு வடிவேல் ஐயாக்கு இந்த வேலையில் எங்களுக்கு இந்த உதவி செய்த என்ற பிள்ளைகளுக்கு தேவைப்படுங்கள். எங்களுக்கு தேவைப்படும். ஆண்டவர் நீங்க செய்த உதவிக்கு நன்றி ஐயா. மிச்ச நன்றி. உங்களோட இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி ஐயா. சரி மச்சான் விழுப்படுச்சேன்னா மங்களாவாடி விழுப்படுச்சேன்னா கட்டாரில் இருக்கிறவருக்கும் பெரிய ஒரு வாழ்த்து. இந்த மாதிரி உதவியை செஞ்சதுக்கு இன்னும் உறவுகள் பாப்போம் பொறுத்திருந்த சரியா மச்சான். அடுத்த வட்டம் வேற உதவியில பார்த்து செய்வோம். இன்னும் ஓமையா உங்களால வேண்ட மாதிரி எங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஐயா. எங்களுக்கு ஏதாவது வேண்ட உதவிகள் ஆராய்ச்சி செய்தாங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் பெரிய நன்மை கிடைக்கும் ஐயா. நன்றி வணக்கம் ஐயா. சரி மச்சான் பாரு உதவி செஞ்சதுக்கு கொடுத்தாச்சாம் சரியா. வரட்டுமா ஷேர் பண்ணுங்க மச்சான்.